நாம் எல்லோரும் ஆன்மாக்கள். இந்த உலகத்துல எனர்ஜியை பிசிக்கல் ஃபார்மா அனுபவிக்க வர்றோம். இது ஒரு டிவைன் பிளே, லீலை. நீ ஒரு சோலா எனர்ஜியா இருந்து எனக்கு உணர்ச்சி வேண்டும், காதல் வேண்டும், கஷ்டம் வேண்டும், நன்றி வேண்டும்னு சொல்லிட்டு மனிதன் ஆனாய். அதனாலதான் வாழ்க்கை உனக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி தோணும். சில சமயம் ஹார்ட் பிரேக், சில சமயம் சக்சஸ், சில சமயம் கம்ப்ளீட் எம்டினஸ். ஆனா அந்த எல்லா அனுபவங்களும் எனர்ஜி ஷிஃப்ட்ஸ். அது உன்னை உயர்ந்த வைப்ரேஷனுக்கு கொண்டு போகுது. எப்பவுமே உனக்கு மந்தமான அலுப்பாக நம்பிக்கையற்ற உணர்வு வருது, அப்போ உன் ஃப்ரீக்வன்சி லோ. அதனால தான் யூனிவர்ஸ் உனக்கு பிளாக்குகள் காட்டுது. நீ வைப்ரேட் பண்ற எனர்ஜி தான் உன்னோட ரியாலிட்டியை உருவாக்குது. அந்த எனர்ஜி உயர்த்தணும் என்றால் நீ உணர்ச்சிகளை கிராட்டிடியூட், மெடிடேஷன் மற்றும் லவ்வை கல்டிவேட் பண்ணணும். ஹை வைப்ரேஷன் எனர்ஜியில வாழ்றவங்க, அவங்களோட பிரசன்ஸ் கூட லைட் போல இருக்கும். அவங்க பேசுறது காலம், அவங்க சைலன்ஸ் பவர்ஃபுல். அதுதான் எனர்ஜி மேஸ்ட்ரி. நீ இதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்ச உடனே வாழ்க்கை ஃப்ளோவாக தொடங்கும். யூனிவர்ஸ் உன்னோட பேசுறது சயின்ஸ்ல, கோயின்சிடென்சஸ்ல, நீ இக்னோர் பண்ற எண்ணங்கள்ல கூட. நீ எனர்ஜியோட டியூன் ஆனா அந்த சயின்ஸ் கிறிஸ்டல் கிளியராக தெரியும். மெடிடேஷன், பிரெத் அவேர்னஸ், கிராட்டிடியூட், இவை உன் வைப்ரேஷனை அலைன் பண்ணும் டூல்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நீ உன் பிரெத்தை அப்சர்வ் பண்ணு. அந்த சைலன்ஸ்ல தான் யூனிவர்ஸ் பேசுது. அதுல தான் உன் சோல் ரிமெம்பர் பண்ணுது, நான் எனர்ஜி தான், எல்லாமே எனர்ஜி தான். நீ வைப்ரேட் பண்ற ஃப்ரீக்வன்சி தான் உன் வாழ்க்கையை அட்ராக்ட் பண்ணுது. நீ ஆங்கர், கில்ட், ஜெலசியல் வைப்ரேட் பண்ணினா அதே எனர்ஜி மீண்டும் உன்னோட வாழ்க்கைக்கு வந்து சேரும். ஆனா நீ லவ், ட்ரஸ்ட், கிராட்டிடியூட்ல வைப்ரேட் பண்ணினா நீ ஒரு மேக்னெட் ஆகுற. எனர்ஜியை மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் தாட்டையை மாற்றணும். தாட் மாத்தினா எமோஷன் மாறும், எமோஷன் மாறினா ஆக்ஷன் மாறும், ஆக்ஷன் மாறினா டெஸ்டினி இட் செல்ஃப் மாறும். நீ எனர்ஜி தான் என்ற உண்மையை உணர்ந்த உடனே நீ யாரையும் பிளேம் பண்ண முடியாது. எல்லாமே உன் விப்ரேஷனின் பிரதிபலிப்பு. நீ கால்மாகிற அளவுக்கு உலகமும் கால்மாகும். எனர்ஜி அவேர்னஸ் வந்த உடனே நீ யூனிவர்ஸோட இணைஞ்சவனா ஆகுற. அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது யாரோ கடவுள் கொடுக்கிற பாத்து இல்ல, அது நீ உனக்குள்ளே கண்டுபிடிக்கிற லைட். நீங்க எனர்ஜி தான், மனிதன் மாதிரி விளையாடுற எனர்ஜி. இந்த உண்மை நம்மை ஹம்பிள் ஆக்கும், பவர்ஃபுல் ஆக்கும். இனி நீ யாரையும் கம்பேர் பண்ண வேண்டாம். ஒவ்வொருவரும் தனித்த ஃப்ரீக்வன்சியில வைப்ரேட் பண்றோம். நம்மள் இருக்கும் சக்தி, அதை வெளியில தேட வேண்டாம், அதை உணரணும். அதுதான் உண்மையான அவேக்கனிங். வாழ்க்கை இப்போ கடினமா தோணுதா? அதுதான் உங்க எனர்ஜி லெவல் மாறிக்கிட்டு இருக்கு என்பதற்கான சிக்னல். இந்த மாறுபாடு சரியா நடந்தா யூனிவர்ஸ் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லும். உங்கள் எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன் உயரணும் நினைச்சீங்கன்னா இந்த எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன் உயர்த்தும் ஆடியோ ஃப்ரீக்வன்சியை தினசரி 10 நிமிஷம் கேளுங்க. உங்கள் மனமும் உங்க உடலும் உங்க ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ண ஆரம்பிக்கும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நினைவில் கொள்க, மாற்றங்கள் தானா வராது, நாம தான் அதை மாற்ற வேண்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.